அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானை எதிர்த்த ஒரே காரணத்தால் நடிகர் ராகவா லாரன்ஸை பரிந்துரை செய்யும் தாவேகா நிர்வாகிகள் இந்த தகவல் குறித்த முழுமையான டீடைல் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது தமிழ்நாட்டு அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, நீ சீமானை எதிர்க்கிறியா, அப்ப நீயும் நானும் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல கட்சிகள் பாத்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டில் உருவாகி இருக்காங்க. இதுல முதல் கட்சியாக தற்போது தாவேகா தான் உருவெடுத்திருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. தாவேகாவுடைய நிர்வாகிகளும் சரி, விஜய் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் பேசிய வீடியோல முழுமையாக திமுக கட்சியை மட்டும் தான் நான் எதிர்ப்பேன், மிச்ச கட்சிகள்லாம் அல்லு சில்லு அப்படின்னு ரொம்பவே ஏளனமாக பேசியிருந்தது. நேரடியாகவே நாம் தமிழர் கட்சியை தான் குறிக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்டா இந்த அளவுக்கு எல்லாரும் நாம் தமிழர் கட்சியை வெறுக்கிறாங்க அப்படின்னு உற்று நோக்கும் போதுதான் தமிழர்களை ஏமாற்றக்கூடிய எல்லாரையுமே, அதாவது தமிழர்களை ஏமாற்றக்கூடிய எந்த கார்ப்பரேட் கம்பெனியாக இருந்தாலும் அதற்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்கக்கூடிய இடத்துல சீமானும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தான் இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால தான் அனைவருமே ஒரே மாதிரியாக நாம் தமிழர் கட்சியை கடுமையாக எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில தற்போது விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சீமானவர்களுடைய பெயரை குறிப்பிடலனாலும் என்ன விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு கதறிய எல்லா கதறல்ஸுக்கு முதல் முக்கிய காரணமே சீமானவர்கள் தான் அப்படின்றது விஜய் பேசிய பேச்சிலே தெரிஞ்சிருந்துச்சு. இப்படி சீமானை வெறுக்கக்கூடிய இடத்துல தாவேகா தான் முதல்ல வந்திருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. மேலும் ஒரு படி போய் தாவேகாவுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல நடிகர் ராகவா லாரன்ஸை நிக்க வைக்கலாமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் தற்போது ஹாட் நியூஸாக மாறி இருக்கு. எதனால நடிகர் ராகவா லாரன்ஸ் அவருக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு இஷ்யூல ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்தபடியாக எல்லா இடங்களிலுமே சீமானவர்கள் குறித்த ரொம்பவே கடுமையான விமர்சனத்தை நடிகர் ராகவா லாரன்ஸ் வச்சிருக்காரு. குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து சீமானவர்கள் பேசிய எல்லா பேச்சுக்களுக்குமே நடிகர் ரஜினிகாந்த் பேசினாரோ இல்லையோ எல்லா இடத்துலயுமே நடிகர் ராகவா லாரன்ஸ் பாத்தீங்கன்னா சீமானவர்களை ரொம்ப தரைக்குறைவாக பேசினது மட்டும் இல்லாம நீ யாரு தமிழனா அப்படின்னு கேட்ட கேள்வி எல்லாமே இன்னும் கூட பாத்தீங்கன்னா இணையத்துல இந்த வீடியோக்கெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இதை வச்சுதான் இனிமே நம்ம சீமானை எதிர்க்கணும் அப்படின்னா நடிகர் ராகவா லாரன்ஸே பேச வச்சிடலாம் அப்படின்ற நோக்கிலையும் ஒரு பக்கம் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற நோக்கிலையும் தான் பாத்தீங்கன்னா தற்போது நடிகர் ராகவா லாரன்ஸ் திருச்சி கிழக்குல நிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஏற்கனவே சம்மதம் தெரிவிச்சிட்டாரு அப்படின்னும் தற்போது முடிவெடுக்கக்கூடிய இடத்துல விஜய் அவர்கள் தான் இருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இனி வரும் காலங்களில் தாவேகாவுடைய எல்லா செயல்பாடுகளுமே நாம் தமிழர் கட்சியை அழிச்சே ஆகணும் அப்படின்ற நோக்கில தான் இருக்க போகுது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும், நாம் தமிழர் கட்சியை தாவேகா கட்சியால வீழ்த்த முடியுமா, அழிக்க முடியுமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.